இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ராவின் கீழ் இவ்வாண்டு இதுவரையில் 16 உயர்தாக்க முன்னெடுப்புகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இன்று வெளியிட்ட அறிக்கையில் பிரதமர் அலுவலகம் அதனை உறுதிப்படுத்தியது. அங்கீகரிக்கப்பட்ட இத்திட்டங்கள் கல்வி மற்றும் பயிற்சிகள், ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரம், சமூக நல்வாழ்வு ஆகிய 3 அம்சங்களுக்கு முக்கியத்துவம் தருகின்றன. நாட்டின் வளர்ச்சியில் இந்திய சமூகத்தையும் அரவணைத்து செல்லும் மடானி அரசாங்கத்தின் தொடர்ச்சியான கடப்பாடுகளுக்கு ஏற்ப இது அமைகிறது. அதே சமயம் குறிப்பிட்ட சில திட்டங்களை அங்கீகரிக்க முடியாமல் போயிருப்பதையும் பிரதமர் அலுவலகம் சுட்டிக்காட்டியது. டிவேட் எனப்படும் தொழில் கல்வி மற்றும் தொழில் பயிற்சி தொடர்பான முன்னெடுப்பும் அவற்றில் அடங்கும். அது தேசிய டிவேட் மன்றத்தின் அதிகாரத்தின் கீழ் வருவதே காரணமாகும். இது தவிர ஏற்கனவே சில அமைச்சுகளின் கீழ் உள்ள திட்டங்களை ஒத்திருப்பதாலும் சில முன்னெடுப்புகள் நிராகரிக்கப்பட்டன. இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சு, சுகாதார அமைச்சு, தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சு உள்ளிட்டவை அவ்வமைச்சுகளாகும். ஒரே மாதிரியான திட்டங்களை தவிர்க்கவும் வளங்களை விவேகமாக கையாளவும் அவை நிராகரிக்கப்பட்டதாக பிரதமர் துறை தெளிவுபடுத்தியது. இந்திய சமூகத்துக்கான மேலும் சில வியூக திட்டங்கள் விரைவிலேயே பரிசீலிக்கப்பட்டு அமலாக்கங்களும் மதிப்பிடப்படும். அரசாங்க அனுகூலங்களை இந்திய சமூகம் நியாயமாகவும் சமமாகவும் தொடர்ச்சியாகவும் பெறுவதை மடானி அரசாங்கம் தொடர்ந்து உறுதி செய்யும் என்றும் பிரதமர் அலுவலகம் கூறியது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.